10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மனித குலத்திற்கு கிடைத்த இரண்டாவது நெருப்பு ஏஐ தொழில்நுட்பம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நவீன உலகின் தேவைகளுக்கு ஏற்ப மாணவர்கள் டிஜிட்டல் திறன் பெற உலகம் உங்கள் கையில் எனும் கருப்பொருளில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 20 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி முதல் கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தை சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நம்மளுடைய சூப்பர் ஸ்டேட் சிஎம் சூப்பர் இனிஷியேட்டிவ் ஒன்று எடுத்திருக்காரு as usual, and that is the laptop for 10 lakh students. and அவர் சொன்ன மாதிரி இதுல நீங்க என்ன பண்ண போறீங்கங்கறத அவர் காத்துட்டு இருக்காரு. நாளைக்கு நீங்க பெரிய ஆளாய் அவரை எங்கேயாவது சந்திக்கும் போது இதை வந்து சொன்னீங்கன்னா அதை விட ஒரு பெரும் மகிழ்ச்சி. முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மாணவர்களை வளர்த்தெடுத்தால்தான் மாநிலம் வளரும், நாடு வளரும் என்றும் உலகம் உங்கள் கையில் என்பது வெறும் தலைப்பல்ல, அதுதான் உண்மை என்றும் தெரிவித்தார். 25 ஆண்டுகளுக்கு முன்பே ஐடி பாலிசி டைடல் பார்க் கொண்டு வந்தவர் கலைஞர் என குறிப்பிட்ட முதலமைச்சர் இதனால் தான் ஐடி துறையில் தமிழர்கள் என்று முக்கிய இடத்தில் உள்ளதாக தெரிவித்தார். மனிதர்களுக்கு காலம் கொடுத்த இரண்டாவது நெருப்புதான் ஏஐ என தெரிவித்த அவர் அதை சரியாக பயன்படுத்தவே லேப்டாப் கொடுத்துள்ளதாக கூறினார். நாம எப்பவுமே கடந்த கால பெருமைகளையும் பேசுவோம், எதிர்கால பெருமைகளுக்காக உழைப்போம். ஒருபோதும் போலி பெருமைகளை பேசி தேங்கிட மாட்டோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த விழா. எதுக்காக இதையெல்லாம் சொல்றேன்னா, உங்களுடைய திறனும் பகுத்தறிவும் அறிவியல் பார்வையும் என்கரேஜ் செய்யப்பட்டால்தான் புது புது கண்டுபிடிப்புகள் நிகழும். நெருப்பையும் சக்கரத்தையும் கண்டுபிடிச்ச காலத்திலேயே இது போதும், இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சதுன்னு சுணங்கி இருந்தா இப்போ விண்வெளியில ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு சாதனைகளை படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. மனிதர்களுக்கு காலம் கொடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது நெருப்பு தான் ஏஐ. ஏஐயால ஒருபோதும் மனிதர்களை நாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்முடைய வேலைகளை இன்னும் விரைவா செய்யறதுக்கும் இன்னும் சிறப்பா செய்யறதுக்கும் தான் ஏஐ துணை நிற்கும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் லேப்டாப் ஒன்றும் பரிசு திட்டம் இல்லை என்றும் உலகை ஆள மாணவர்களின் கைகளில் கிடைத்துள்ள வாய்ப்பு என்றும் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு இளைய தலைமுறையினரை நம்பித்தான் இருப்பதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீங்களும் வென்று வாருங்கள், நாங்களும் வென்று வருகிறோம் என்றும் தெரிவித்தார். உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய லேப்டாப் பரிசு பொருள் கிடையாது. உலகத்தை நீங்க ஆள்றதற்காக உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. எங்களை பொறுத்தவரை இது செலவு திட்டம் கிடையாது. எதிர்கால தலைமுறையுடைய கல்வியில செய்யப்படக்கூடிய முதலீடு. உலகத்தோட போட்டி போடுங்க. அந்த போட்டியில வெற்றி பெறுவதற்கான கருவியை தான் இன்னைக்கு உங்க கையில கொடுத்திருக்கிறோம். வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு. நான் எப்பவும் சொல்றதுதான், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. படிங்க படிங்க படிங்க. உங்களை பார்த்துக்க நான் இருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களுக்கு டெல், அசர், HP போன்ற உலகத்தரமான நிறுவனங்களின் மடிக்கணினிகள் வழங்கப்படுகின்றன. இதில் ஏஐ மென்பொருளுக்கான 6 மாத சந்தா கட்டணமின்றி வழங்கப்படும். டிஜிட்டல் திறன் மேம்பாடு மூலம் தகவல் தொழில்நுட்பத்துறை, மென்பொருள் உருவாக்கம், தரவு உள்ளீடு, டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல், வரைகலை வடிவமைப்பு உள்ளிட்ட துறைகளில் புதிய வாய்ப்புகளை தேடும் மாணவர்களை அதற்கு தகுதியானவர்களாக மாற்ற உதவும் வகையில் மடிக்கணினிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.